சீமான் ஒழிக, சீமான் ஒழிக. என்ன அணில்லாம் கூட்டமா சேர்ந்து சீமான் ஒழிக சீமான் ஒழிகன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? அதுவா சகோ, சீமானை எங்க கட்சி தலைவர் விஜயையும் எங்க கட்சியும் விமர்சிச்சிட்டாரு. அதனால அவரை ஒழிகன்னு சொல்லி நாங்க கோஷம் போட்டுட்டு இருக்கோம். ஓ அப்படியா? எதுக்கு சீமான் உங்க கட்சியை விமர்சனம் பண்ணாரு? அதுவா சகோ, எங்க தலைவர் விஜய் கட்சி ஆரம்பிச்சோடனே சீமானுக்கு பயம் வந்துருச்சு. அதனால விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. என்னது, சீமானுக்கு விஜயை பார்த்தா பயமா? ஏன்பா, ஜெயலலிதா கருணாநிதி உயிரோடு இருந்தபோது அவங்க எல்லாம் ஆளுங்கட்சியா இருந்தபோது அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாலியா? அவருக்கு விஜயை பார்த்து பயன்னு சொல்றியா? கொஞ்சமாச்சு லாஜிக்கா இருக்கா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களை விமர்சனம் பண்ணிட்டாரு, அதனால நாங்க ஒளிய கோஷம் போடுவோம். சரி, நல்லபடியா கோஷம் போடுங்க. அதுக்கு முன்னாடி சீமான் இந்த அரசியல் காலத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, எதற்காக விஜயை விமர்சிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கோஷம் போடுங்க. அப்படி என்னத்த செஞ்சுட்டாரு சீமான்? இவ்வளவு நாளா சினிமா தான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருந்தவங்களுக்கு நிஜ உலகத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நான் சொல்றேன். சன்ஃபார்மான்ற ஒரு மருந்து கம்பெனி வேடசாங்கல் பறவைகள் சரணாலயத்தை அழிச்சு அவங்களுடைய மருந்து கம்பெனியை விரிவுபடுத்துறதுக்கான வேலைகளை செஞ்சாங்க. அதை தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியினர் தான் வழக்கு போட்டு அதை தடுத்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தையே காப்பாற்றினாங்க. ஓ, அது மட்டும் இல்லை, தஞ்சை பெருவுடையார் கோயிலில் 2000 ஆண்டுகளுக்கு பின்னாடி தமிழில் குடமுழுக்கு நடத்துறதுக்கும் சட்ட போராட்டம் நடத்தி அனுமதி பெற்றதும் நாம் தமிழர் கட்சி தான். ஓ அப்படியா சகோ? அது மட்டும் இல்லாமல் 8 வழி சாலைக்கு எதிராக வழக்கு தொடுத்து அந்த வழக்கிலேயே சிறப்பாக வாதாடி அந்த 8 வழி சாலையை தடுத்து நிறுத்தினதும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஓ சரி சகோ, சரி சகோ. இதுக்கெல்லாம் மேல அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் இல்லைன்னா ஈழத்துல நடந்த இனப்படுகொலை குறித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாமலே போயிருக்கும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் அது சார்ந்த ஊடகங்களும் இந்த விஷயத்தை மூடி மறைச்சிருப்பாங்க. ஓ, இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காங்களா? இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. இவ்வளவு காலம் 4 செவத்துக்குள்ள இருந்த தமிழ் தேசியத்தை வெகுஜன மக்களுடைய அரசியலா மாத்தினதுல சீமானுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதுல யாருமே மறுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம திராவிடன் சொல்லி தமிழர்கள்லாம் முட்டாளாக்கி அடக்கி ஆண்டுகிட்டு இருந்த இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக தமிழர்களுடைய உரிமையை பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியலை வலுவா நிலைநிறுத்தினதும் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியினர் தான். ஓ அப்படியா சகோ? இந்த திராவிட கூட்டம் அவங்களுடைய தலைவர்களை பெரிய ஆளை காட்டுவதற்காக நம்ம தமிழ் இன தலைவர்களுடைய வரலாற்றை இருட்டடிப்பு செஞ்சு வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில பேசுபொருள் ஆக்குனதே அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான். சரி, இவ்வளவு பண்ணியிருக்காருல, அப்புறம் ஏன் மக்கள் அவருக்கு ஓட்டு போடல? அதுதான் பிரச்சனையே. சீமான் அவர்கள் இந்த தேர்தல் அரசியல்ல வாக்கு அரசியல்ல சில தோல்விகளை அடைஞ்சிருக்கலாம். ஆனா மக்கள் போராட்டத்துல பல வெற்றிகளை பார்த்தவர். ஓ சரி சகோ, சரி சகோ. உன்னை மனசுல வச்சுக்க அனில். உன்னுடைய தலைவர் விஜய் அவர்கள் படம் நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல சீமான் அவர்கள் களத்துல மக்களுக்காக போராடி பல வெற்றிகளை அடைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப சொல்லு, சீமான் ஒழியணுமா?